அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் 2025 பிப்ரவரி 11ஆம் தேதி வருது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 48 நாள் விரதம் இருக்கிறது எப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் 21 நாள் விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு. வாங்க இந்த 21 நாள் விரதம் நம்ம எப்படி இருக்கிறது முருகனுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தைப்பூசம் 48 நாள் விரதம் இருக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க. 21 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கவங்க விருப்பப்படி மாலை அணிஞ்சு விரதம் இருக்கலாம். அல்லது மாலை அணியாமல் நம்ம 21 நாள் தைப்பூச விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம். இந்த தை மாசத்தினுடைய முக்கியமான விசேஷங்கள்ல இந்த தைப்பூசம் விரதமும் ஒன்று. உலகம் முழுவதிலும் இருக்கிற முருக பக்தர்கள் 48 நாள் விரதம் இருந்து காவடி எடுத்து பாத யாத்திரை மேற்கொண்டு அறுபடை வீடு தரிசனம் செய்வாங்க. வேண்டுதல்கள் நிறைவேற்றவும் பிரார்த்தனைகளை மேற்கொண்டும் லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் விரதம் இருந்து தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகனை வழிபடுவார்கள். 2025 தைப்பூசம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2025 தை மாத பௌர்ணமி அன்னைக்கு வருதுங்க. 2025 தைப்பூச திருநாளுக்கு 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாள் விரதம் இருக்கலாம். தைப்பூச விரதம் 21 நாள் இருக்கிறது எப்படி அப்படின்றத பற்றின பதிவு தான் இது. முதல்ல இந்த 21 நாள் விரதம் இருக்கிறவங்க எந்த அன்னைக்கு விரதம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, 21 நாள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கும் நாளைக்கும் விரதத்தை ஆரம்பிக்கலாம். 22ஆம் தேதியும் ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21ஆம் தேதி நீங்கள் விரதம் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு 21 நாள் முடிஞ்சிரும். ஸோ அடுத்த நாள் நீங்கள் சுவாமி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 22ஆம் தேதி நாளைய தினம் நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் மாலை அணிஞ்சோ இல்லை விரதம் ஆரம்பிக்கிறதாக இருந்தால் தைப்பூச விரதம் உங்களுக்கு கணக்குப்படி கரெக்டாக தைப்பூசத்தன்னைக்கு 21 நாள் முடிவடையும். அன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். இந்த 21 நாள் மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் அதிகாலையில் கோவில் சன்னதியில் மாலை அணிஞ்சிக்கிட்டு, அதாவது போக முடியாதவங்க வீட்டிலையே நீங்கள் பெரியவங்க கையால் மாலையை போட்டுக்கலாம், தவறு கிடையாது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை அணியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அஷ்டமி திதியாக இருக்கே, நாளைக்கு நவமி திதியாக இருக்கேன்னு வருத்தப்பட வேண்டாம். கடவுளுக்காக செய்யப்படுற எந்த ஒரு வேலையும் அஷ்டமி நவமி நம்ம பார்க்க வேண்டாம். சபரிமலை ஐயப்பனுக்கு நம்ம விரதம் இருக்கிறது மாதிரி மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க விரதத்தை கடைபிடிக்கணும். தாம்பத்தியம் இருக்கக்கூடாது, நான்வெஜ் எடுக்கக்கூடாது, அதாவது செருப்பு போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது நடைமுறையில் ஒத்து வர மாட்டேங்குது. அப்படிங்கிறதால எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றதால ஸோ செப்பல் போட்டுட்டு போகலாம், அதில் தவறு கிடையாது. தினமும் தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எளிமையான உணவு சாப்பிடலாம். நம்ம செவ்வாய் வெள்ளியில் மட்டும் நம்ம தலை குளிச்சிக்கலாம். எளிமையான உணவு நம்ம எடுத்துக்கலாம். மாலை அணியாமல் விரதம் இருக்கிறவங்க அசைவம் தவிர்த்து 21 நாட்கள் ஒரு வேளை அல்லது 2 வேளை உணவு எடுத்துக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம டெய்லி செய்கிற வேலைகளை எப்பவும் போல் நம்ம செஞ்சுக்கலாம். மாலை போடாமல் விரதம் இருக்கிறவங்க தைப்பூசம் 2025 21 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு நம்ம பூஜை அறையில் முருகனுக்கு முன்னாடி காலையிலேயே 6 மணிக்கே முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றிட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு உரிய கவசங்களை அல்லது பாடல்களை, திருப்புகள், வேல்மாறல் இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களால் என்ன முடியுமோ படிங்க. தினமும் பூ, கல்கண்டு, திராட்சை பழங்கள், பாயசம் அல்லது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் ஸ்வீட் ஏதாவது வச்சுருங்க. காலை நேரத்தில் உங்களால் கவசங்களை பாட முடியலனாலும் மாலை நேரத்தில் நீங்கள் ஒரு முழுக்க பாடுங்க. காலை நேரத்தில் ஒரு 4 வரியாவது நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு உங்கள் வேலைகளில் ஈடுபடலாம். கந்த சஷ்டி கவசம், திருப்புகள், கந்தல் அலங்காரம் ஆகியவற்றை தினமும் பாராயணம் செய்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமையில் நம்ம வேல்மாறல் பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. 48 நாள் விரதம் இருக்க நினச்சி அதை நிறைவேற்ற முடியாதவங்க 21 நாள் விரதம் இருக்கும் பொழுது தினசரி 3 முறை கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதே மாதிரி மாலை 6 மணிக்கும் விளக்கேற்றி
பயன்படுத்தி முருகப்பெருமானுடைய கவசங்களை நம்ம படிக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தது 27 முறையாவது ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, சத்தமாக சொல்லாதீங்க. 2025 தைப்பூசத்திற்கு 21 நாள் விரதம் எப்போ துவங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 21ஆம் தேதி விரதம் இருக்க நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். 22ஆம் தேதி ஆரம்பிக்கிறது நாளைய தினம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தைப்பூச தினத்தன்னைக்கு முடிவடையும் 21 நாள். தைப்பூசம் விரதம் இருந்தால் முருகனுடைய அருள் பெற்று வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வருடத்திற்கு ஏதாவது ஒரு வருடமாவது ஒரு முறை நம்ம இந்த தைப்பூச விரதத்தை 48 நாளோ அல்லது 21 நாளோ உங்களால் முடிஞ்சா 11 நாள் அல்லது 6 நாள் அல்லது 3 நாட்கள், எங்களால் இது எல்லாமே முடியல ஒரே ஒரு நாள் தான் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் காலையிலேருந்து மாலை வரை நீங்கள் விரதம் இருந்து விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். இந்த 48 நாள் நீங்கள் விரதம் இருந்த பலன் அந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலும் நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற சேயோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் தகவல்களை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தகவல்களையும் நான் ஏற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி, வணக்கம்.